சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் விழிப்புணர்வு. மயிலாடுதுறையில் நடைபெற்ற விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியில் ஆடல், பாடல், நாடகம், பேச்சுப் போட்டியில் மாணவ மாணவிகள், இளைஞர்கள், காவல்துறையினரும் பங்கேற்று அசத்தல். வெற்றி பெற்றவர்களை பாராட்டி மாவட்ட எஸ்பி மீனா பரிசுகளை வழங்கினார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை சார்பாக கடைபிடிக்கப்பட்டது. இன்றைய சூழ்நிலைகளில் இளைஞர்கள் மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்களும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருகின்றனர். போதைப்பொருள் தடுப்பு திட்டங்களில் சமூக ஈடுபாடு பற்றிய விழிப்புணர்வு, போதைப் பொருட்களின் தீமைகள் பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அரசு அறிவுறுத்தலின்படி மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா உத்தரவின்படி மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் கடந்த 21/6/2024 தேதி முதல் 26/6/2024 தேதி வரை விழிப்புணர்வு பேரணி, ஓவியப் போட்டி, விழிப்புணர்வு முகாம், விழிப்புணர்வு நடன நிகழ்ச்சி, மாரத்தான் ஓட்டம் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாணவ மாணவிகளுக்கு போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான பேச்சுப் போட்டி, கவிதை, நாடகம் மற்றும் நடனம் ஆகியன நடத்தப்பட்டது. இதில் டாக்டர் மஞ்சுகேஸ்வரி போதைப்பொருள் உட்கொள்வதால் ஏற்படும் தீமைகள் பற்றி கருத்துக்களை விளக்கினார். முன்னதாக விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி போட்டிகளில் மாணவர்கள், இளைஞர்கள், காவல்துறையை சேர்ந்தவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு நடைபெற்ற ஆடல், பாடல், நாடகம், பேச்சுப் போட்டி அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இதில் மாவட்ட எஸ்பி மீனா மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு போட்டியில் பங்கேற்றவர்களை பாராட்டி பரிசுகள் வழங்கினர். இந்த மாதிரி ரெஸ்கியூ பண்றதுக்கு இவ்வளவு இது இருக்குன்னு எனக்கே தெரியாது. நான் இங்க வந்து சைபர் கிரைம் என்றால் கம்ப்யூட்டர் சாதனங்களை பயன்படுத்தி மக்களை பேச்சு போட்டியாக இருக்கட்டும், இங்கே இருந்து பேசுகிற எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க.